ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆஞ்சநேயரோட வால் வழிபாடு பூஜையை பற்றி தான் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் டே 1 ஆஃப் ஆஞ்சநேயரோட வால் வழிபாட்டு பூஜையை நான் என் வீட்டில் எடுத்து நடத்தியிருக்கேங்க. அந்த பூஜையை பற்றி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த காலகட்டத்தில் நிறைய வழிபாடுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. எவ்வளோ வழிபாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அதில் பலன்கள் அடைஞ்சிருக்காங்க. சில பேருக்கு பலன்கள் ரொம்ப லேட்டாக கூட கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயரோட வால் வழிபாடு எல்லாருக்குமே ரொம்ப புதிதாக தானே இருக்கிறது. ஸோ இந்த ஆஞ்சநேயரோட வால் வழிபாடு என்கிட்ட எப்படி வந்தது, நான் இதை எப்படி எடுத்து நடத்தினேன், ஸோ இதை நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஆஞ்சநேயரோட ஒரு நல்ல புகைப்படம் வந்து வேணும். ஸோ நீங்கள் ஆஞ்சநேயரோட ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வால் வந்து நல்லா நீட்டாக இருக்க மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் தொடர்ந்து பண்ண போகிற ஒரு மிக சக்தி வாய்ந்த பூஜைங்க. ஸோ அதனால் அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து அலோகேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் அவருக்கு கீழே வந்து ஒரு இடத்த வச்சு அவருக்கு வந்து மனையில் கோலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு போட்டு அவருடைய ஃபோட்டோவை நான் அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ நான் வந்து இது சாட்டர்டே தான் இந்த பூஜையை வந்து எடுத்து நடத்தினேன். அதனால் வெள்ளிக்கிழமையே வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமான்லாம் வந்து தொலைக்கி அதுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது, இதெல்லாமே பண்ணிட்டேன். இந்த பூஜையை வந்து நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் பிறந்த மூல நட்சத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மூல நட்சத்திரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியலன்னா வியாழனில் சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவருடைய ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிற பொட்டோடு சரி, அதுக்கப்புறம் 48 நாளும் அவருடைய ஃபோட்டோவை நம்ம துடைக்கவே மாட்டோம். அதனால் அவருக்கு மஞ்சள் குங்குமமால் ஃபோட்டோவில் வந்து பொட்டு வந்து வச்சுருங்க. நான் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சந்தனத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன், திருஷ்ணம் வச்சுருக்கேன், குங்குமம் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து திருஷ்ணத்தில் நெய் ஊற்றவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் அம்மா சொல்லி நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தண்ணியில் வந்து பச்சை கற்பூரம் துளசி எல்லாம் போட்டு ஒரு தண்ணி தீர்த்தம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த விளக்கு தான் எப்போவுமே அவருக்கு வந்து நான் ஏற்ற போகிறேன். அதே மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கணுன்ட்டுன்னு மஞ்சளில் வந்து ஃபுல்லாக குழச்சி சூப்பராக வந்து கோலெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு ரொம்ப மங்களகரமாக வந்து நான் வந்து விளக்கேற்றினேன். ஸோ நான் செவ்வாய் வெள்ளி எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வேன். ஸோ அன்னைக்கு சனிக்கிழமை பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதுனால அன்னைக்கும் நான் அதே மாதிரி வந்து பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு துளசி ரொம்ப பிடிக்கும். அதனால் துளசியை வந்து வாங்கி வச்சுட்டு டெய்லி அவருக்கு வந்து பூ மாற்றிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு கோலெல்லாம் ரொம்ப அழகாக போட தெரியாதுங்க. அதனால் ஏதோ ஓரளவுக்கு போட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசியில் வந்து மாலை வந்து கட்டி அவருக்கு வந்து அணிவிச்சு பூவெல்லாமே அவருக்கு வந்து போட்டு விட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம்னா, அவருக்கு பிடிச்சது எது வேணாலும் வைக்கலாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுவுமே நம்ம வைக்கலாம். அவர் மனசார ஏற்றுப்பார். நான் அவருக்கு பாலில் ஏலக்காய் தட்டி வச்சு அதுக்கப்புறம் அவல் பொரிக்கடலைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதையும் வந்து நான் அவருக்காக வச்சுருக்கேன். டெய்லி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்க முடியும்னா நீங்கள் டெய்லி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கற்கண்டு வைக்கலாம், பேரிச்சம்பழம் வைக்கலாம், நட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலுமே நமக்கு வந்து அவருக்காக வந்து படைக்கலாம். அவரை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும், அதுதான் முக்கியம். அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டேன். அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து வாலில் வந்து பொட்டு வைக்கணும். ஸோ அவருக்கு பொட்டு வைக்கும்போது என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் சொல்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. எனக்குமே தெரியாது. நான் ஆஞ்சநேயரோட வால் வழிபாடு எடுத்து நடத்தும் போது பார்த்த உடனே நான் வந்து எடுக்கலை. அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயரோட வழிபாடை நானாக போய் செய்யலை, அவராக தான் என்கிட்ட வந்தாருன்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது வந்து இனி வரும் வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இப்போ ஆஞ்சநேயரோட ஃபஸ்ட்டு பொட்டு வந்து நான் வைக்கணும். அவரோட வாளோட நுனியிலேருந்து நான் வைக்கணும். ஸோ 48 பொட்டு வைக்கணும். அதனால் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ கிட்ட வரும்போதும் குட்டி குட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து சந்தனத்தில் தான் வைக்கணும். சந்தனத்தில் வச்சு குங்குமத்தில் பொட்டு வைக்கணும்.
ஆஞ்சநேயர்ன்றது வேற யாருமே இல்லைங்க, சிவபெருமானோட அம்சம்தான். அவருடைய வாள் பார்வதி தேவி. ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு நம்ம பொட்டு வச்சு வழிபடும் போது நம்ம நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஆஞ்சநேயரோட வழிபாடை எடுத்து நடத்தலாம்? எல்லாருமே செய்யலாம். முக்கியமாக ஏழரை சனியால் பிரச்சனை இருக்கிறவங்க, ராகு கேதுவால் இருக்கிறவங்க, திருமணம் ஆகாதவங்க, வேலை இல்லாதவங்க, குழந்தை வரம் வேண்டுறவங்க, அதுக்கப்புறம் பல பேரால் பிரச்சனை ஏற்படும்ல, அது பண பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆஞ்சநேயரோட வாள் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. இந்த வாள் வழிபாடு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு 100% இருக்குன்னா அதில் 99% யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. 1% தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஆஞ்சநேயரோட வாள் வழிபாடு. அப்படிப்பட்ட இந்த பூஜையை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்பவுமே புண்ணியமாக நான் நினைக்கிறேங்க. ஸோ இப்போ இவருக்கு பொட்டு வைக்கும்போது நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத் அது சொல்லலாம். அப்படி இல்லைனா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று 6 ஆக 6 உயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனெம்மை அழித்து காப்பான் இதுவும் சொல்லலாம். இல்லைனா ஓம் அனுமதே நமக சொல்லலாம். அப்படி இல்லைனா ஸ்ரீ ராம ஜெயம் சொல்லலாம். இல்லைனா ஜெய் ஸ்ரீராம். இதில் எது வேணாலும் சொல்லிக்கிட்டே அந்த வாலில் பொட்டு வச்சு நீங்கள் வந்து அவரை வந்து வழிபடலாம். அதே மாதிரி பொட்டு வைத்ததுக்கப்புறமும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு 11 வாட்டி சொல்லி நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து பண்ணலாம். கடைசியாக ஒரு நோட்டு புக்கு எடுத்து ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லிக்கிட்டே வந்து உங்களுடைய பிரச்சனையும் சொல்லிக்கிட்டே நீங்கள் 108 முறை எழுதிட்டு கடைசியாக வந்து கற்பூர ஆராதனை காட்டி இந்த பூஜையை நீங்கள் வந்து நிறைவு செய்யலாம். ஸ்ரீராமஜெயம்னு நம்ம வந்து எழுதும்போது ஃபஸ்ட்டு ஸ்ரீராமஜெயம் எழுதும்போது ஸ்ரீராமஜெயம் 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 ஸ்ரீராமஜெயம்னு இம்மில் முடிக்கும்போது அடுத்து உங்கள் பிரச்சனைகள், ஆஞ்சநேயரே எனக்கு திருமணம் ஆகணும், ஆஞ்சநேயரே எனக்கு குழந்தை வரம் வேணும், ஆஞ்சநேயரே எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து பிரார்த்தனையாக முடிச்சுட்டு அடுத்தது 2வது எழுதிட்டு ஸ்ரீராமஜெயம் 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 ஆஞ்சநேயரே எனக்கு திருமணம் ஆகணும், குழந்தை வரம் வேணும், எது வேணுமோ அந்த மாதிரி வேணுங்க. 108 முறையும் இப்படியே வந்து ஸ்லோகத்தை சொல்லி 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 நம்ம அந்த பிரச்சனைகளும் சொல்லும்போது அவருக்கு வந்து அது அவர்கிட்ட போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் டே 1 வந்து பண்ணாத சில விஷயங்களை டே 2லையும், டே 2ல் பண்ணாத சில விஷயங்களை டே 3லையும் வந்து கற்றுக்கிட்டு நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு ஆஞ்சநேயர் எனக்குள்ளே வந்து தெளிய வச்சு இதெல்லாம் செய்ய வச்சாருன்னு நானும் வந்து நான் நம்புகிறேன். இந்த பூஜை வந்து நான் செய்யும்போது என்னெல்லாம் வந்து பண்ணேன், ஸோ எதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன், ஸோ அடுத்தடுத்து நான் என்னெல்லாம் செஞ்சேன், இதை பற்றி நிறைய கேள்விகள் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். உங்களுக்கு இந்த பூஜையில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த பூஜையை நீங்கள் எடுத்து நடத்த போகிறீங்கன்னா முதல்ல ஒரு 15 நாளைக்கு ஆஞ்சநேயரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, என்னெல்லாம் செய்யலான்றதை உங்களுக்குள்ளேயே ஒரு நோட் எடுத்து வச்சு எதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக 15வது நாளுக்கு அப்புறம் அந்த ஆஞ்சநேயரோட வழிபாடு பண்ணுங்கள். அவர் நம்ம உள்ளே வந்து அந்த வழிபாடை நம்மளை எடுத்து நடத்த வைப்பார். ஆஞ்சநேயரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அதை இனி வரும் வீடியோக்களை பார்க்கலாம். 48 நாள் பூஜை வழிபாடையும் நான் வந்து ஷார்ட்டில் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.